நேரம் 9 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் MC நஜிமுதீன். வாசிப்பவர் இர்ஷாடே காதர். தலைப்புச் செய்திகள். நாட்டு வளங்கள் வெளிநாடுகளுக்கு வழங்கப்பட மாட்டாது என ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ உறுதி. கோவிட் தடுப்பு மருந்தை எதிர்வரும் புதன்கிழமை நாட்டிற்கு கொண்டுவரும் நடவடிக்கை. கிராமத்துடன் கலந்துரையாடல் வேலை திட்டத்தில் களுத்துறை மாவட்ட மக்களின் பல்வேறு பிரச்சினைகளுக்கு தீர்வு. மனிதர் யானை மோதலை தவிர்ப்பதற்கு அரசாங்கம் 300 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. இந்திய மீனவர்களின் எல்லை தாண்டும் செயற்பாடுகளை ஆராய 3 அடங்கிய குழு நியமனம். உருமாற்றமடைந்த கொரோனா வைரஸ் அதிகளவான உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடியதென பிரிட்டன் பிரதமர் தெரிவிப்பு. இந்திய அரசாங்கம் இலவசமாக வழங்கும் கோவிட் தடுப்பு மருந்தின் 1வது தொகுதி எதிர்வரும் புதன்கிழமை நாட்டிற்கு கொண்டுவரப்படும் என ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவித்திருக்கிறார். நாட்டிற்கு தேவையான கோவிட் மருந்துகளை விரைவாக கொண்டு வருவதற்கு இந்தியா, சீனா, ரஷ்யா ஆகிய நாடுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளதாக அவர் கூறினார். கிராமத்துடன் கலந்துரையாடல் நிகழ்ச்சி திட்டத்தின் 7வது வேலை திட்டத்தில் இன்று பங்கேற்ற போதே ஜனாதிபதி இதனை கூறினார். களுத்துறை வளலாவிட்ட எட்டப்பாத்த கிராமத்தில் இந்த நிகழ்ச்சி திட்டம் இன்று நடைபெற்றது. கடந்த நல்லாட்சி அரசாங்கம் கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு முனையம் சம்பந்தமாக இந்தியாவுடன் புரிந்துணர்வு உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டிருப்பதாக ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். இரு நாடுகளுக்கு இடையில் கைச்சாத்திடப்படும் உடன்படிக்கைகளை எழுந்து மாறாக கைவிட முடியாது. உடன்படிக்கைகள் செய்து கொள்ளும் போது நாட்டின் சுயாதிபத்தியத்துக்கு எந்தவொரு பாதிப்பை ஏற்படுத்தாத வகையில் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என அவர் உறுதியளித்தார். நாட்டின் வளங்கள் வேறு நாடுகளுக்கு வழங்கப்பட மாட்டாது என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். கிழக்கு முனையத்தின் முதலீட்டு வேலை திட்டங்கள், அதன் நிர்வாகம் மற்றும் 51% பங்குகளின் உரிமை இலங்கை துறைமுக அதிகார சபைக்கு உரித்தாகும். ஏனைய 49% பங்குகளுக்கு முதலீடு செய்ய இந்தியா, ஜப்பான் மற்றும் இலங்கை சேர்ந்த நிறுவனங்கள் முன்வரும் என அவர் குறிப்பிட்டார். மக்கள் பல எதிர்பார்ப்புகளின் மத்தியில் தன்னை அதிகாரத்திற்கு கொண்டு வந்ததாக ஜனாதிபதி குறிப்பிட்டார். எதிர்வரும் 4 வருட காலப்பகுதியில் மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதற்கு நடவடிக்கை எடுப்பதாக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ உறுதியளித்தார். கிராமத்துடன் கலந்துரையாடல் வேலை திட்டத்தில் களுத்துறை மாவட்ட மக்களின் பல பிரச்சினைகளுக்கு தீர்வு கிடைத்திருப்பதாக மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இதேபோல் நிலவும் குறைபாடுகளை விரைவாக நிவர்த்தி செய்ய சம்பந்தப்பட்ட அரச நிறுவனங்களும் அதிகாரிகளும் உடன்பட்டுள்ளார்கள். இதன் பிரகாரம் எட்டப்பாத்த வித்தியாலயத்திற்கு புதிய கட்டிடத்தை நிர்மாணித்துக் கொடுப்பதற்கு மேல் மாகாண ஆளுநர் பொறுப்பேற்றுள்ளார். அந்த பாடசாலையின் விளையாட்டு மைதானம் உட்பட மத்துக்கம கல்வி வலயத்தில் உள்ள 52 விளையாட்டு மைதானங்கள் அபிவிருத்தி செய்யப்பட உள்ளன. அத்துடன் பாடசாலைகளில் நிலவும் ஆசிரியர் வெற்றிடங்களுக்கு தீர்வு முன்வைக்கப்பட்டிருப்பதுடன் மக்களுக்கான உட்கட்டமைப்பு வசதிகளையும் பூர்ணப்படுத்திக் கொடுக்க ஜனாதிபதி நடவடிக்கை எடுத்திருக்கிறார். பெலவத்த, பதுரலிய, நெலுவு போன்ற வீதிகள் மற்றும் கிராமிய குறுக்கு வீதிகளை அபிவிருத்தி செய்வதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. பிரதேசத்தை சேர்ந்த மக்கள் பிரதிநிதிகளால் இந்த வேலை திட்டங்களின் கண்காணிப்பு பணி முன்னெடுக்கப்படும். விரைவாக மற்றும் முறையாக அபிவிருத்தி பணிகளை மேற்கொள்ளாத ஒப்பந்தக்காரர்களை நீக்குமாறும் ஜனாதிபதி ஆலோசனை வழங்கியிருக்கிறார். பிரதேசத்தின் சுகாதாரம், குடிநீர், கால்வாய் வசதிகளை மக்களின் தேவைக்கேற்ப பூர்த்தி செய்து கொடுக்குமாறு அரச பிரதானிகளிடம் பொறுப்பாக்கப்பட்டிருக்கிறது. மனிதர் யானை மோதலை தவிர்ப்பதற்கு அரசாங்கம் 300 கோடி ரூபாவை ஒதுக்கியுள்ளது. சூரிய வெவ பிரதேசத்தில் நிலவும் இந்த பிரச்சினைக்கு விரிவாக தீர்வு வழங்கப்படும் என பொருளாதார அபிவிருத்தி, வறுமை ஒழிப்பு சம்பந்தமான ஜனாதிபதி செயலரின் தலைவர் பெசில் ராஜபக்ஷ தெரிவித்திருக்கிறார். பிரதேச சபைகளின் தலைவர்கள் மற்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன செயற்பாட்டாளர்களுடன் இடம்பெற்ற கூட்டத்தின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். இந்த கூட்டம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைமையகத்தில் நடைபெற்றது. அத்தியாவசிய நுகர்வு பொருட்களை கிராமிய மட்டத்தில் பகிர்ந்தளிக்கும் புதிய வர்த்தக கட்டமைப்பை அமைக்க திட்டமிட்டிருப்பதாகவும் பொருளாதார அபிவிருத்தி, வறுமை ஒழிப்பு சம்பந்தமான ஜனாதிபதி செயலரின் தலைவர் பெசில் ராஜபக்ஷ குறிப்பிட்டார்.
இந்திய மீனவர்கள் எல்லை தாண்டும் செயற்பாடுகளை ஆராய்ந்து அது தொடர்பான பரிந்துரைகளை சமர்ப்பிப்பதற்காக குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது. அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவினால் 3 அடங்கிய குழு நியமிக்கப்பட்டிருப்பதாக கடற்றொழில் அமைச்சு அறிவித்துள்ளது. கடற்றொழிலாளர் சங்கங்களின் பிரதிநிதிகள் உள்ளிட்ட துறை சார்ந்தவர்களுடன் கலந்துரையாடி அறிக்கை சமர்ப்பிப்பது இந்த குழுவின் பணியாகும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். பிள்ளைகளின் எதிர்காலத்திற்கு சிந்தித்துக் கொண்டிராமல் HDFC ஸ்மார்ட் கோல்ஸ் கணக்கொன்றை திறந்து 3 வருடங்களில் அவர்களின் பட்டப்படிப்புக்கு வழி செய்யுங்கள். செய்திகள் தொடர்கின்றன. கோவிட் தொற்றுக்கு இலக்கான மேலும் 353 பேர் இனங்காணப்பட்டிருக்கிறார்கள். இவர்களில் 344 பேர் பேலியகோடு கோவிட் கொத்தனியை சேர்ந்தவர்களாவர். ஏனையவர்கள் சிறைச்சாலை கொத்தினுடன் தொடர்பை பேணியவர்களாவர். திவலப்பெற்றிய பேலியகோடு சிறைச்சாலை கோவிட் கொத்தனிகளில் தொற்றுக்கு இலக்கானவர்களின் மொத்த எண்ணிக்கை 53,339 அதிகரித்திருப்பதாக கோவிட்-19 பரவலை தடுக்கும் தேசிய செயற்பாட்டு மையம் அறிவித்துள்ளது. இதேவேளை தொற்றுக்கு இலக்கான 49,261 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளார்கள். சுபீட்சத்தின் தொலைநோக்கு கொள்கை திட்டத்தை வெற்றிகரமாக முன்னெடுப்பதற்கு அரச சேவையாளர்களுக்கு மிகுந்த பொறுப்பு பகிரப்பட்டிருப்பதாக மத்திய மாகாண ஆளுநர் லலித் யூ கமகே தெரிவித்துள்ளார். முகாமைத்துவ உதவியாளர்களுக்கு நியமனம் வழங்கும் நிகழ்வு கண்டியில் இன்று நடைபெற்றது. அதன்போதே அவர் இதனை குறிப்பிட்டார். பாகுபாடுகளுக்கு அப்பால் மக்களுக்கு சேவையாற்றுவது அரசு உத்தியோகத்தர்களின் பொறுப்பு என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இலங்கை கடற்பரப்பில் சட்டவிரோதமான முறையில் மீன்பிடியில் ஈடுபட்ட போது விபத்துக்குள்ளாகி உயிரிழந்த இந்திய மீனவர்கள் 4 பேரின் சடலங்கள் அந்நாட்டிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. சட்ட நடவடிக்கைகளை பூர்ணப்படுத்திய பின்னர் சடலங்களை யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய கவுன்சிலர் அலுவலகத்திலும் உத்தியோகபூர்வமாக ஒப்படைத்துள்ளதாக கடற்படை அறிவித்துள்ளது. என்னப்பா அந்த ராணி? எந்த லோகத்து ராணி? இடியாப்பம் விக்கிற ராணி ஹோட்டல் திறக்க போறாளாம். தெரியும். ராணி HDFC ஸ்மார்ட் கோல்ஸ் கணக்கு திறக்கும் போதே தெரியும். வருடக்கணக்காக சிறிதாக நடத்திய உங்கள் வியாபாரத்தை HDFC ஸ்மார்ட் கோல்ஸ் கணக்கொன்றின் மூலம் 3 வருடங்களில் பெரிதாக்கிக் கொள்ளுங்கள். 0718-800-999. உங்களுக்கு என்ன பிறந்த நாள் கூட தெரியாது, ராணிட்ட எல்லாம் தெரியும். HDFC ஸ்மார்ட் கோல்ஸ் குறுகிய காலத்தில் பெரிய பெரிய டார்கெட்டுகள். பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. பெரும்போக அறுவடையின் பின்னர் புலனறுவை மாவட்டத்தில் 48,000 மெட்ரிக் டன் நெல்லை கொள்வனவு செய்வதற்கு நெல் கொள்வனவு சபை திட்டமிட்டிருக்கிறது. நெல் கொள்வனவு தேசிய வேலை திட்டங்கள் இது முன்னெடுக்கப்படும் என சபை அறிவித்திருக்கிறது. நெல்லை களஞ்சியப்படுத்துவதற்கு 40 களஞ்சிய சாலைகள் தயார்படுத்தப்பட்டிருக்கின்றன. பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு மேல் மாகாணத்தில் தனிமைப்படுத்தல் மற்றும் சுகாதார ஆலோசனைகளுக்கு புறம்பாக செயற்பட்ட 1,100க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் இனங்காணப்பட்டுள்ளன. அந்த நிறுவனங்களின் பிரதானிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக போலீஸ் ஊடக பேச்சாளரான பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹன தெரிவித்திருக்கிறார். அரச மற்றும் தனியார் நிறுவனங்களில் கோவிட் சுகாதார வழிமுறைகள் உரிய முறையில் பின்பற்றப்படுகிறது என்பது தொடர்பில் ஆராய கடந்த 12ஆம் தேதியில் இருந்து சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். பீப்பிள்ஸ் லீசிங் புரட்சியுடன் இணையுங்கள். மகத்தான வட்டி குறைப்படன் இணையற்ற லீசிங் தவணைகள். விவரங்களுக்கு அருகில் உள்ள பீப்பிள்ஸ் லீசிங் கிளைக்கு வாருங்கள் அல்லது அலைங்கள் 0112-206-300. பீப்பிள்ஸ் லீசிங், நம்பிக்கையின் முதல்வன். உலக செய்திகள் அனுசரணை வழங்குவோர் பீப்பிள்ஸ் லீசிங், நம்பிக்கையின் முதல்வன். பிரிட்டனில் பரவி வரும் உருமாற்றமடைந்த கொரோனா வைரஸ் அதிகளவான உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடியது என முதல்கட்ட ஆய்வில் தெரிய வந்திருப்பதாக பிரிட்டன் பிரதமர் போரிஸ் ஜான்சன் தெரிவித்திருக்கிறார். புதிய வைரஸ் தொடர்பில் ஊடகவியலாளர்களை தெளிவுபடுத்திய போதே அவர் இந்த விடயத்தை சுட்டிக்காட்டியிருக்கிறார். இதேவேளை பிரிட்டன் மக்களுக்கு செலுத்தப்படும் கோவிட் தடுப்பு மருந்துகள் உருமாற்றமடைந்து கொரோனா வைரசுக்கு எதிராக வீரியமாக செயற்படக்கூடியது என பிரிட்டன் பிரதமர் போரிஸ் ஜான்சன் சுட்டிக்காட்டியுள்ளார். பெப்புவா நியூகினியாவில் இன்று நிலநடுக்கம் உணரப்பட்டுள்ளது. இது 5.7 ரெக்டர் அளவில் பதிவாகியிருக்கிறது. பின்ஷாப் நகரத்திலிருந்து 36 கிலோமீட்டர் தொலைவில் நிலத்திற்கு அடியில் சுமார் 30 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் நிலை கொண்டிருந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேத விவரங்கள் இதுவரை வெளியிடப்படவில்லை.
பசிபிக் பெருங்கடலுக்கு அருகில் அமைந்துள்ள பப்புவா நியூகினியாவில் இவ்வாறு நிலநடுக்கங்கள் அடிக்கடி ஏற்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. பீப்பிள்ஸ் லீசிங் புரட்சியுடன் இணையுங்கள். மகத்தான வட்டி குறைப்புடன் இணையற்ற லீசிங் தவணைகள். விவரங்களுக்கு அருகில் உள்ள பீப்பிள்ஸ் லீசிங் கிளைக்கு வாருங்கள் அல்லது அலைங்கள் 01122600. பீப்பிள்ஸ் லீசிங் நம்பிக்கையின் முதல்வன். அபிவிருத்தி செய்திகள். அம்பாறை மாவட்டத்தில் 1150 கிலோமீட்டர் வீதி அபிவிருத்தி செய்யப்படவுள்ளது. 1,00,000 கிலோமீட்டர் வீதிகளை புனரமைக்கும் திட்டத்தின் இது முன்னெடுக்கப்படவிருக்கிறது. உரிய திகதியில் பணிகளை முழுமைப்படுத்த முடியாது போகும் வேலை திட்டங்களை வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் தலையீட்டின் கீழ் பூரணப்படுத்தப்படும். கிழக்கு மாகாண அபிவிருத்தி திட்டங்களின் பரிசீலனை கூட்டத்தின் போது இந்த விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன. விளையாட்டுச் செய்திகள். இலங்கை மற்றும் சுற்றுலா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2ஆம் நாள் ஆட்ட நேர முடிவின் போது முதல் இன்னிங்ஸுக்காக துடுப்படுத்தாடும் இங்கிலாந்து அணி 2 விக்கெட் இழப்பிற்கு 98 ஓட்டங்களை பெற்றிருந்தது. இதேவேளை இலங்கை அணி முதல் இன்னிங்ஸில் 381 ஓட்டங்களை பெற்றுள்ளது. ஆஸ்திரேலிய பகிரங்க டென்னிஸ் போட்டியாளர்களில் ஒருவரான ஸ்பெயின் வீராங்கனை பவுலா ஃபட்டோசா கோவிட் தொற்றுக்கு இலக்காகியுள்ளார். நேற்று முன்தினம் மேற்கொண்ட பரிசோதனையின் போது அவருக்கு தொற்று உறுதியானது. போட்டியாளர்களுக்கு முன்னெடுக்கப்படும் தனிமைப்படுத்தும் நடவடிக்கைகளுக்கு எதிரான கருத்துக்களை அவர் முன்னர் வெளியிட்டிருந்தார். எனினும் அந்த கருத்து தொடர்பில் தற்போது மன்னிப்பு கோரியிருக்கிறார். வர்த்தக செய்தி. இரத்தினபுரியில் அமைக்கப்படும் சர்வதேச மாணிக்கக்கல் மத்திய நிலையத்தின் முதற்கட்ட பணிகளை 1.5 வருடத்துக்குள் பூர்த்தி செய்ய எதிர்பார்ப்பதாக ராஜாங்க அமைச்சர் லொஹான் ரத்வத் தெரிவித்தார். முதற்கட்டத்தில் மாணிக்கக்கல் விற்பனை கூடங்கள் அமைக்கப்பட உள்ளன. உலகின் பெருமதிமிக்க மாணிக்கக்கல் இலங்கையிலே காணப்படுகின்றன. இந்த நிலையில் மாணிக்கக்கல் வர்த்தகர்களை இலங்கைக்கு அழைத்து வருவது அரசாங்கத்தின் பிரதான நோக்கம் எனவும் ராஜாங்க அமைச்சர் லொஹான் ரத்வத் குறிப்பிட்டார். பொருளாதார செய்திகள். அனுசரணை. இப்போதான் சந்தோஷமா பள்ளிக்கூடம் போறாள். எல்லாம் நீங்கள் சைக்கிள் வாங்கி கொடுத்ததால. LOLC கிரெடிட் கார்டு இருந்ததால நினைச்ச உடனே வாங்கி கொடுக்க கூடியதா இருந்துச்சு. LOLC ஃபைனான்ஸ் கடன் அட்டை உங்களை மேலும் உயர்த்திட. வாசனை திரவிய உற்பத்தி துறையில் அபிவிருத்தி குறித்து அரசாங்கம் விசேட கவனம் செலுத்தியுள்ளதாக ஏற்றுமதி அபிவிருத்தி திணைக்களம் அறிவித்துள்ளது. கோவிட் தொற்று நெருக்கடியின் மத்தியிலும் வாசனை திரவிய ஏற்றுமதியின் மூலம் அந்நிய செலாவணியாக 73 பில்லியன் ரூபாவை ஈட்ட முடிந்துள்ளது. இந்த வருமானத்தை 2025ஆம் ஆண்டளவில் 100 பில்லியன் ரூபாய் வரை அதிகரிப்பது நோக்கம் என திணைக்களத்தின் மேலதிக பணிப்பாளர் நாயகம் தெரிவித்தார். அண்ணா 31க்கு நீங்க மகளுக்கு தங்கம் வாங்குவீங்கன்னு நான் எதிர்பார்க்க இல்ல. எந்த தங்கத்துக்கு தங்கம் கொடுக்க முடிஞ்சது எந்த LOLC கிரெடிட் கார்டு இருந்ததால. LOLC ஃபைனான்ஸ் கடன் அட்டை உங்களை மேலும் உயர்த்திட. காலநிலை அறிக்கை. கிழக்கு ஊவா மாகாணங்களில் மழை பெய்யலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியிருக்கிறது. சபரகம மாகாணத்திலும் களுத்துறை, காலி, மாத்திரை மாவட்டங்களிலும் இரவு வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். இடியுடன் மழை பெய்யும் போது கடும் காற்று வீசலாம் என திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டு வளங்கள் வெளிநாடுகளுக்கு வழங்கப்பட மாட்டாது என ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ உறுதி. கோவிட் தடுப்பு மருந்து எதிர்வரும் புதன்கிழமை நாட்டிற்கு கொண்டுவர நடவடிக்கை. கிராமத்துடன் கலந்துரையாடல் வேலை திட்டத்தில் களுத்துறை மாவட்ட மக்களின் பல்வேறு பிரச்சினைகளுக்கு தீர்வு. மனிதர் யானை மோதலை தவிர்ப்பதற்கு அரசாங்கம் 300 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. இந்திய மீனவர்களின் எல்லை தாண்டும் செயற்பாடுகளை ஆராய 3 அடங்கிய குழு நியமனம். உருமாற்றமடைந்த கொரோனா வைரஸ் அதிகளவான உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடியது என பிரிட்டன் பிரதமர் தெரிவித்து. இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன.